Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல Google Sheetsல குறிப்பிட்ட ரேஞ்சையோ இல்ல என்டையர் ஷீட்டையோ எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், மல்டிபிள் யூசர்ஸ்க்கு நடுவில் ஒரு ஒர்க் புக் ஷேரபிளாக இருக்குன்னா எந்தெந்த யூசர்ஸ்க்கு இந்த டாக்குமெண்ட் அதாவது இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அவைலபிளாக இருக்கணும், யார் யாருக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகணும் அப்படிங்கிற பெர்மிஷன்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணலாம்ங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, இந்த ஒர்க் புக் ஒரு யூசரோட பார்த்தீங்கன்னா ஷேர் ஆயிருக்கு. ஷேர் ஆக்சஸ் வச்சிருக்கிறது யூசர் 2ன்னு வச்சுப்போம், ஓனர் தான் யூசர் 1. அண்ட் 3 வழியில் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸை ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியானது, டேட்டா மெனியூக்குள்ளே போனோம்னா ப்ரொடெக்ட் ஷீட்ஸ் அண்ட் ரேஞ்சஸ், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேனல் ஓப்பன் ஆயிரும். இல்லை ஏதாவது ஒரு செல்லை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டமில் வியூ மோர் செல் ஆக்ஷன்ஸ், அதில் ப்ரொடெக்ட் ரேஞ்ச். அண்ட் ஈவன் 3வது ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணி ப்ரொடெக்ட் ஷீட் கொடுத்தும் நாம் இந்த ஆப்ஷனை லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொடெக்டட் ஷீட்ஸ் அண்ட் ரேஞ்சஸில் நமக்கு 2 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஒன்று ரேஞ்சை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இன்னொன்று ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. 2 சிம்பிளான ஆப்ஷன் தான், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு ஷேரபிள் ஒர்க் புக்குன்னு வரும்போது மல்டிபிள் யூசர்ஸ்க்கு நடுவில் எப்படி இந்த பெர்மிஷன் வேலை செய்யுதுங்கிறது தான் நம்ம தெளிவாக கவனித்து பார்க்கணும். சரி, இதுக்கப்புறம் தெளிவாக கவனிங்க. நாம் இப்போ யூசர் 1ஆக தான் இருக்கிறோம், அதாவது ஓனர். ஸோ யூசர் 2 வந்து பார்த்தீங்கன்னா எந்த செல்லில் இருக்கார் அப்படிங்கிறத எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிக்குது. ஸோ யூசர் 2 போய் பார்த்தோம்னா இந்த செல்லில் இருக்கார். ஓகே, சரி, நல்லா கவனிங்க. ஆஸ் அ ஓனராக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கம்ப்ளீட் சேல்ஸ் ரேஞ்சை, சேல்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய சேல்ஸ் ரேஞ்ச், இது குழம்புன்னு நினைக்கிறேன், ஓகே இப்படி வச்சுக்கலாம். சேல்ஸ் ரேஞ்சில், சேல்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய ரீஜன், என்டையர் ரீஜன் ரேஞ்சை நான் என்ன பண்ணுறேன், ப்ரொடெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் அதை என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேட்டாவில் போயிட்டு ப்ரொடெக்ட் ஷீட்ஸ் அண்ட் ரேஞ்சுக்குள்ளே போங்க. ஸோ அப்போ நாம் செலக்ட் பண்ண ரேஞ்சோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் டேட்டா ரேஞ்ச் கொடுத்து அந்த என்டையர் ரேஞ்சை நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், திருப்பி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரேஞ்சோட ரெஃபரன்ஸை கன்ஃபார்ம் பண்ணி ஓகே பண்ணியாச்சு. இப்போ அடுத்த முக்கியமான ஆப்ஷன் செட் பெர்மிஷன்ஸ். இந்த ரேஞ்சோட எடிட்டிங் பெர்மிஷன்ஸ் தான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கஸ்டம் வராது, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒன்லி யூ தான் வரும். பட் அதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஷோ அ வார்னிங் வென் எடிட்டிங் திஸ் ரேஞ்ச். இப்படி கொடுத்துட்டோம்னா எடிட் ஆக்சஸ் வச்சிருக்கிற மற்ற யூசர்ஸ் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு வார்னிங் மட்டும் பார்த்தீங்கன்னா வரும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், டன்னு கொடுத்துறோம். ஓனர் பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிஷனை எனேபிள் பண்ணியிருக்கிறாரு. அப்போது எடிட் ஆக்சஸ் வச்சிருக்கிற ஒரு யூசர் போயிட்டு எதையாவது எடிட் பண்ண விரும்புகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கும் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் காமிச்சிடும். ஓகே, ஆனால் எடிட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வார்னிங் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, எடிட் எனிவேன்னு கொடுத்து அவங்க என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்து அவங்க எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா வார்ன் பண்ணுற, அதாவது எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு வார்னிங் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். சரி, இப்போ மறுபடியும் ஓனரோட ஒர்க் ஸ்பேஸ்க்கே வந்தாச்சு. ஓனரை தவிர இந்த ரேஞ்சை வேறு யாருமே எடிட் பண்ணக்கூடாதுங்கிற பட்சத்தில் சேம் ஏற்கனவே அப்ளை பண்ண அதே பெர்மிஷனை ஓப்பன் பண்ணுறோம். சேஞ்ச் பெர்மிஷன்ஸில் போயிட்டு ரெஸ்ட்ரிக்ட் ஹூ கேன் எடிட் திஸ் ரேஞ்சுன்னு இருக்கு இல்லையா, அதில் கஸ்டமுக்கு பதிலாக டிஃபால்ட்டாக கஸ்டம் இருக்காது. நமக்கு ஷேரபிள் ஒர்க் புக்குன்றதுனால கஸ்டம் வந்திருக்கு. டிஃபால்ட்டாக ஒன்லி யூ. ஸோ ஒன்லி யூன்னு கொடுத்துட்டோம்னா இப்போ நல்லா கவனிங்க, சேஞ்சஸ் சேவ்ட். இப்போது எடிட் ஆக்சஸ் வச்சிருக்கிற அந்த யூசர் உள்ளே போயிட்டு நல்லா கவனிங்க, அவருக்கு இங்கே பெர்மிஷன் மாறிடுச்சு, வியூ ஒன்லி. முன்னாடி இங்கே வார்னிங் தான் இருந்துச்சு, இப்போ வியூ ஒன்லி. அவர் ஏதாவது போய் எடிட் பண்ணணும்னு நினச்சாலே போதும், ஏதாவது ஒரு கேரக்டரை அவர் உள்ளே என்டர் பண்ண நினச்சாலே போதும், அப்போ அங்கே என்ன வந்துடும், நீங்கள் எடிட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுற ஒரு செல்லோ ஆப்ஜெக்டோ அது ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓனர் அந்த ப்ரொடெக்ஷனை ரிமூவ் பண்ணால் தான் நாம் என்ன பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே அழகாக ஹைலைட் பண்ணி காமிச்சிரும். எடிட் ஆக்சஸ் வச்சிருக்கிற யூசர் 2 அந்த பெர்மிஷனை டெலிட் பண்ண முடியாதான்னா அவர் போய் அங்கே பார்க்க தான் முடியும், அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் கூட பண்ண முடியாது. ஆனால் ஓனர் அங்கே இருக்கக்கூடிய, இப்போ டன் கொடுத்துட்றோம், இப்போ நம்ம ஓனராக தான் இருக்கிறோம், ஜஸ்ட் அந்த பெர்மிஷன் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ரேஞ்சை மாற்றினாலும் சரி, பெர்மிஷன்ஸை மாற்றினாலும் சரி, இல்லை அதை ஜஸ்ட் நம்ம டெலிட் பண்ணாலும் தாராளமாக டெலிட் பண்ணலாம். பட் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பெர்மிஷன், அதாவது ஒன்லி யூன்னு கொடுத்தோம் இல்லையா, இல்லை இப்போ கஸ்டமில் போயிட்டு இப்போ மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம், ஒரு 3-4 பேர் இருக்காங்க, இல்லை 10 பேர் இருக்காங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 2 பேருக்கு நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இதுதான் ஓனர் ஐடி, கீழே இருக்கிறது எடிட் ஆக்சஸ் வச்சிருக்கிற ஐடி. ஓகே, அவருக்கு இப்போ என்ன பண்ணுறோம், பெர்மிஷன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆகும்,
குறிப்பிட்ட அந்த ஐடிக்கும் யூசர் 2க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குது, கேன் எடிட்னு வந்தாச்சா. இப்போ அவர் இதில் போய் என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். இல்லை இது வந்து ஈஸ்ட் அவர் என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவருக்கு அந்த குறிப்பிட்ட ஐடிக்கு மட்டும் இப்போ என்ன இருக்குது, அந்த ரேஞ்சை எடிட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் இருக்குது. சி மற்றதை எல்லாரும் யார் வேணாலும் எடிட் பண்ணிட்டு போகலாம். இங்கே வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் அதே மாதிரி மல்டிபிள் ரேஞ்சஸையும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகே, உதாரணத்துக்கு ஆட் ஷீட் ஆர் ரேஞ்ச். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு இன்னொரு ரேஞ்ச் என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம், ஓகே கொடுக்கலாம், செட் பெர்மிஷன்ஸ். இப்படி மல்டிப்புளாக நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஒரு ரேஞ்சை வந்து எடிட் பண்ணுறதுக்கு வைக்கிறோம், ஒரு ரேஞ்சை வந்து கம்ப்ளீட்டாக யாருமே எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு வைக்கலாம். ஸோ இப்படி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷீட்டில் மல்டிபிள் ரேஞ்சஸில் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பெர்மிஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். அப்போ யூசர் 2 பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள், அவருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா வியூ ஒன்லி, இன்னொன்று கேன் எடிட். அப்போது இந்த ரேஞ்ச் அதுக்கு மேலே ஹோவர் பண்ணும்போது பாருங்கள் டிஃப்ரென்ஸ் காமிச்சிரும், இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிரும். ஸோ அப்போ ரீஜனில் போயிட்டு அவர் என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இதுவே சேல்ஸில் போயிட்டு அவரால் ஒன்றும் கையை வைக்க முடியாது. ஓகே, ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பெர்மிஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் ஓனர் ஒர்க் ஸ்பேஸுக்கே வருவோம். இப்போது இங்கே அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ஷீட் இருக்குது. எனக்கு இந்த என்டையர் ஷீட்டே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும். யாரும் இந்த ஷீட்டில் எதையுமே என்ன பண்ணக்கூடாது, எடிட் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் ஏற்கனவே அந்த ஆப்ஷன் இருக்குது, இல்லைனா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ரொடெக்ட் ஷீட்குள்ளே போங்க, டேரெக்டாக ஷீட்டோட கேட்டகரிக்கு உங்களுக்கு கொண்டு போகும். ஓகே, அண்ட் இந்த ட்ராப் டவுன்லேயே நம்மளுடைய ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஷீட்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் நமக்கு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா சர்டைன் செல்ஸை எக்ஸப்ஷன் விடுறதுக்கு இருக்குது, பட் அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். செட் பெர்மிஷன்ஸ் கொடுக்குறோம், நம்ம முன்னாடி பார்த்தா அதே செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், அதே ரூல்ஸ் தான் இருக்குது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒன்லி யூ கொடுத்துட்டிங்கன்னா சேம் அதே தான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஒன்லி யூன்னு கொடுத்துட்டோமா, ஓனருக்கு இப்போ இந்த ஷீட்டில் ஆக்சஸ் இருக்குது. வெறும் எடிட் ஆக்சஸ் வச்சிருக்கிறவர் இந்த ஷீட்டுக்குள்ளே போனால் அங்கே என்ன இருக்குது, வியூ ஒன்லி பார்த்துக்கலாம். ஓகே, ஆனால் அங்கே போய் அவரால் என்ன பண்ண முடியாது, எதையுமே எடிட் பண்ண முடியாது. இங்கே எந்த வார்னிங்கும் காமிக்காது, எதையும் எடிட் பண்ண முடியாது, டபுள் கிளிக் பண்ணி அங்கே ஒன்றும் மாற்ற முடியாது. ஓகே, ஸோ அப்போது கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட். அண்ட் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஆக்சஸ் வச்சுருக்கிறவங்க ஓனரோட பெர்மிஷனை ஓப்பன் பண்ணி பார்க்க கூட முடியாது, அதை எடிட் பண்ணவும் முடியாது. எப்படி பார்த்தாலும் ஓனரோட ஆக்சஸ் இல்லாமல், ஓனரோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. இப்போ ஓனர் ஒர்க் ஸ்பேஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் ஏன் அடிக்கடி ஓனர் ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்கிறேன்னா, எந்த ஷீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், அதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன விஷயம்னா, சேம் நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். நமக்கு இந்த என்டையர் ஷீட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குது, ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு. ஆனால் இதில் இந்த கீழே இருக்கக்கூடிய 4 செல்லு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன். ஓகே, அப்போ அந்த 4 செல்லையும் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸப்ட் சர்டைன் செல்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஒரு குறிப்பிட்ட செல்லை தவிர்த்து மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா லாக்கு. இங்கே நீங்கள் ஆட் அனதர் ரேஞ்சுன்னு கொடுத்து மல்டிபிள் ரேஞ்சஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஆட் பண்ணியிருக்கிறேன். இங்கேயும் நல்லா கவனிக்கணும், சேஞ்ச் பெர்மிஷன் தான் நல்லா கவனிங்க, ஒன்லி யூ அப்படின்னு தான் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்படி கொடுத்ததுனால டன் கொடுத்துட்றோம். நல்லா கவனிக்கணும். இப்போ யூசர் 2க்குள்ளே போகிறோம். யூசர் 2 என்ன பண்ண முடியாது, இங்கே இருக்கிறத அவரால் என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஆனால் கீழே இருக்கிற இந்த 4 செல்லில் அவரால் என்ன பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். ஜஸ்ட் இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு தாராளமாக என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், பெர்மிஷனை பாருங்கள். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஷீட்டோட பேர் எக்ஸப்ட் C9 to C12. இந்த 4 செல் அவருக்கு என்ன பண்ணலாம், எக்ஸப்ஷனில் இருக்குது, மற்றதெல்லாம் வியூ ஒன்லி. ஓகே, இப்போ அங்கே போய் பார்த்தோம்னா இந்த 4 செல்லில் யூசர் 2, அதாவது எடிட் ஆக்சஸ் வச்சிருக்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இல்லை குறிப்பிட்ட யூசருக்கு மட்டும் அந்த ஆக்சஸ் கொடுக்க போகிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள், முன்னாடியே சேஞ்ச் பெர்மிஷன் கொடுத்து நீங்கள் கஸ்டமில் வச்சு யார் யார் கொடுக்க போகிறீங்கன்றத மல்டிபிள் ஐடியில் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். இல்லை யாருக்குமே எதுவுமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஒன்லி யூ அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ ஒன்லி யூன்னு கொடுத்துரு. இப்போ நமக்கு என்ன டவுட் வரும், எல்லாம் ஓகே ப்ரோ, இந்த ஷீட் வந்து எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சேன், ஓகே ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன், இப்போ யாருமே வந்து இதில் என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இது இன்னும் எடிட் ஆகிறதுக்கான காரணம் நாம் அந்த பெர்மிஷனை மாற்றலை. ஓகே, ஓனர் ஒர்க் ஸ்பேஸில் போயிட்டு இந்த எக்ஸப்ஷன் நம்ம எடுக்கல, அதனால தான். ஓகே, டன் கொடுத்துடலாம். இப்போ போய் செக் பண்ணி பார்ப்போமா. ரைட், எதுவும் மாறல. சரி, இப்போ என்னென்னா யோசித்து பாருங்கள், நமக்கு இந்த இந்த ஒர்க் புக்கை, இந்த ஷீட்டை வந்து என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக ஓனர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு. ஆனாலுமே இந்த ஷீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எடிட் ஆக்சஸ் வச்சுருக்கிறவங்க, ஷேரபிளில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்க முடியுது. ஓகே, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ஷீட் இருக்குதுப்பா, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. மேபி அதுக்குள்ளே போய் எடிட் பண்ண முடியல தான், பட் அதில் என்ன மேட்டர் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. அப்போது ஓனர் என்ன பண்ணலான்னா, இந்த ஷீட்டை கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஹைட் ஷீட் கொடுத்தா போதும். ஓகே, ஓனர் எப்படி அதை அன்ஹைட் பண்ணலாம்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆல் ஷீட்ஸில் போயிட்டு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணி அன்ஹைட் பண்ணிக்கலாம்.
இப்போ என்ன விஷயம்னா ஹைட் ஷீட் கொடுத்தாச்சு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், எடிட் ஆக்சஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு போய் பார்த்தோம்னா அங்கே அந்த ஷீட் இருக்காது. ஆனால் அவங்களும் என்ன பண்ண முடியும்னா போயிட்டு ஆல் ஷீட்டில் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு ஷீட் இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஷீட் அன்ஹைட் ஆகாது. ஸோ அப்போ தெளிவாக சொல்லிடும், நீங்கள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு முதல்ல என்ன பண்ணுங்கள், ஓனரோட பெர்மிஷனை முதல்ல வாங்குங்க, அவர்கிட்ட சொல்லி ப்ரொடெக்ஷனை ரிமூவ் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ எப்படி நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம் ஆஸ் அ ஓனராக இருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி குறிப்பிட்ட ரேஞ்சையோ இல்லை என்டையர் ஷீட்டையோ இல்லை குறிப்பிட்ட யூசர்ஸ்க்கோ எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஹைட் பண்ணலாம், அன்ஹைட் பண்ணலாம். என்டையர் ஷீட்டை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் பெர்மிஷன் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ப்ரீவியஸ் கூகுள் ஷீட்ஸ்க்கான வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.